அப்படின்னு சொல்றாரு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது? இல்ல அது வந்து அது ஆக்சுவலா அந்த கை பக்கம் வந்து விஷாலும் பிடிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா 13 வருஷமா நாங்க 2 பேரும் இது வரும் வந்தால் வெற்றி அடையும். ஆனா இவ்வளவு பெரிய வெற்றி நாங்க எதிர்பார்க்கல. நாங்க 2 பேருமே அதுக்காக 13 வருஷம் விடாம அதுக்கான ஒரு புஷ் பண்ணிட்டு இருந்தோம். அதான் எங்களை பார்த்தா மனோர் சார் தெரிச்சு ஓடுற அளவுக்கு அவரை தப்பிட்டு இருந்தோம். சோ அது வந்து கூட விஷால் ஆட் பண்ணிட்டா இன்னும் கரெக்டா இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஃபீல் பண்ணி சொல்றாரா? இதுக்கு யார் சொல்ல போறாரு? விஷால் ஏன் இதுக்கு வந்து பதில் சொல்ல போறாரு? இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பன் கமெடியன் மனிதன் சந்தானம் வந்து பல படங்கள்ல வந்து ஒரு தூணா இருந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுவும் சுந்தர் சி சார் காம்பினேஷனா சொல்லவே தேவையில்லை. 2 பேருக்கு அந்த சிங்க் இருக்கு பாருங்க. காமெடி வந்து பேப்பர்லயே எழுத தேவையில்லை. அவங்க 2 பேர் பேசினாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒன்லைனர்ஸ் வந்துடும். இந்த படத்துல வந்து சந்தானத்தை பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ்ல இருந்து குழந்தைங்க எப்படி சிரிச்சாங்கன்றது கண்ணால பார்த்த ஒரு 4-5 தியேட்டர்ல எல்லோரும் வந்து மிஸ் பண்ணாங்க அந்த விண்டேஜ் சந்தானம். அந்த மாமியார் காமெடி ஆகட்டும், அந்த கிணத்துல விழும்போது ஏன்னா கிணத்துல விழும்போது 2 பொண்ணுங்களோட தான் அப்படின்னு கைத்தட்டல் வாங்கும்போது இட்ஸ் ஐ திங்க் இட் இஸ் மை மீன். நான் தான் எழுதியிருப்பேன் நினைக்கிறேன். நான் தான் எழுதியிருப்பேன் நினைக்கிறேன். என்ன நான் தான் எழுதியிருப்பேன் நினைக்கிறேன். என் போட்டோ போட்டிருக்கலாம். சந்தானம் வந்து ஆமா மாமியார் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா வந்து உங்களை அடிக்கிறதுக்கு யாருமே இல்லமா, கவலைப்படாத, ஏன் பாம்பெல்லாம் இல்லை என்கிட்ட. Santhanam is gone to become a hero now. I wish 1 or 2 films or maybe Sundar sir combination la Santhanam vandu if he actually Santhanam vandu second hero na solven Madagajay Rajala. Vishal hero na second hero vandu Santhanam da. And inga combination vandu it's like see ஒரு ஃப்ரெண்டோட நடிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் நடிக்கிறதுக்கு. டார்லிங் இந்த டைலாக் நீ பேசு, இந்த டைலாக் முடிச்சோடனே நான் டக்குன்னு இந்த டைலாக் பேசுவேன், ஓகே டார்லிங் பேசினாங்க. ஈகோ இல்லாம பண்றது வந்து ஒரு பயங்கர கெமிஸ்ட்ரி. சம்டைம்ஸ் ஹீரோயினோட கெமிஸ்ட்ரியை விட கமெடியனோட கெமிஸ்ட்ரி வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ this is a true statement by Tamil Nadu audience. கமர்ஷியல் மூவினாலே நாம தான் சுந்தர் சி சார் அப்படின்னு மீசிய நிறைய இருக்கு. பட் இங்க இடம் இல்லாதனால இவ்வளவுதான் போட்டிருக்காங்க. ஒரு கமர்ஷியல் மூவி டைரக்டர் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? வாட் டு யூ ஃபீல்? சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒரு வகையில பாத்தீங்கன்னா இன்னொரு வகையில ஃபீல் ஆகும். கமர்ஷியல் படம் பெரிய வெற்றி அடையும், ஆடியன்ஸ் ரசிப்பாங்க, கூட்டமா எல்லாம் வரும். பட் உள்ள எனக்கு மட்டும் ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கும். அதுக்கான பெரிய அப்ரிசியேஷன் இருக்காது. ஒரு குட் டைரக்டர்ஸ் லிஸ்ட் போட்டோம்னு வைங்களேன், இவ்வளவு இட்டு கொடுத்துட்டு அது என் பேர் இருக்காது. அன்பேசியோன்னு ஒரு படம் போதும் சார். நீங்க அதான் சொல்றீங்க, யாருன்னு சொல்றதுக்கு நான் சொல்ல வந்ததான். என்ன பொறுத்தவரை சினிமா இஸ் a huge business. ஒரு லட்சக்கணக்கான பேர் இன்வால்வ் ஆகிற அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு பிசினஸ் அது. அதுல வந்து அது மிகப்பெரிய பொழுது சாதனம். அது போக கோடிக்கணக்கான மக்கள் வந்து நம்மளை நம்பி அவங்க காசு கொடுத்து அந்த 3 மணி நேரம் அவங்க வந்து கவலையெல்லாம் நடந்துட்டு வர்றாங்க. ஸோ அவங்களை நல்லபடியா சந்தோஷப்படுத்தணுங்கிறது என்னோட பெரிய ஒரு ஆசை. பட் என்னதான் கமர்ஷியல் மூவி டேக் இருந்தாலும் 30 வருஷமா கண்டினியூஸா பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் மக்கள் ரசிகர்கள், அதாவது அவங்க வந்து நான் மக்கள் ரசிகர்கள் சொல்ல மாட்டேன், தெய்வங்கள்னு சொல்லுவேன். அவங்களோட ஆதரவுல தான் நான் வந்து ஓடிட்டு இருக்கேன். ஆனா வந்து இப்ப கமர்ஷியல் ஓகே இவ்வளவு ஹிட் ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்கு. அதுக்கான ஒரு பொசிஷன் என்ன எனக்கு கிடைக்கலன்ட்டு. பட் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. நான் என் கடன் பணி செய்து கிடப்பதே தான் என்னோட கொள்கை. உங்க பொசிஷன் என்னன்னா சார், இந்த பொங்கலை நீங்க தான் காப்பாத்துறீங்க சினிமா தியேட்டர்ல மக்களை என்டர்டைன்மெண்ட்டுக்காக. அதே மாதிரி போன சம்மர் வந்து பொங்கலுக்கு இது, போன சம்மருக்கு வந்து அரண்மனை, இதுக்கு மேல என்ன சார் வேணும்? அதான் சார் என்ன பொறுத்தவரை தான். இப்போ படம் பார்க்குற மக்கள் சந்தோஷம், மீடியா ரசிச்சு எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்காங்க. நம்ம என்னோட நம்ம எல்லாத்தோட காம்பினேஷன்ல வந்து அந்த வெற்றியில
அதுதான் என்னோட வந்து மிகப்பெரிய வெற்றியா அவார்டா பாக்குறேன். பை காட்ஸ் கிரேஸ் இன்னும் இந்த லிஸ்ட் நிறைய படம் வரணும்னு ஆசைப்படுறேன். ஆமா சார், அந்த பொசிஷன் இல்லைன்னா என்ன தைரியமா ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் வீட்டுல போய் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த தைரியமா ஒரு ப்ரொடியூசர் போடலாம் அப்படின்னா அந்த லிஸ்ட் எடுங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நீங்க என்னைக்குமே இருப்பீங்க சார். அது எங்களோட மனமார்ந்த வாழ்கள், அது அசைக்க முடியாத ஒரு உண்மையும் கூட. போக ரெடியாடா கேப்பார், டைம் டிராவல் பண்ண ரெடியாடான்னு கேட்பாரு அவரு. சாரி நான் வந்து அஞ்சலியை பார்த்துட்டு இருந்தேன்னா Me and my boys அது யார் தெரியுதுல்ல சார்? சான். இல்ல அந்த பிக்சர்ல இருக்கிறது யார் தெரியுதுல்ல? சான். இது ஹேனோவர்ல வருவாரு. ஹேனோவர்ல வருவாரு ஒருத்தர். நாங்க உங்க அளவுக்கு கிடையாதுப்பா. நாங்க தமிழ் ஹீரோஸ், தமிழ் காமெடியன்ஸ் பாக்குற ஆட்கள். இப்படி வரீங்களா? சரி. சாங்கனா யாரும் இங்கிலீஷ் ஆக்டர் சார் அது? என்ன கேக்குறீங்க? சாங்கனா மூஞ்சியை போட்டு ஒரு காட்டுங்க கண்டுபிடிக்கிறேன். சரி ஓகே, மேபி நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் தேவைனா ஒரு பயங்கரமான ஒரு ராட்சச வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. இப்படி போட்டுங்க. ஏற்கனவே அனந்தரா சொல்லி வந்து வெச்சு செஞ்சுட்டாங்க. நீங்க இப்போ பொல்லுக்கு வேற போட்டு திரும்பவும் ஞாபகப்படுத்தீங்களே. ஒரு டிராகன் விஷயம் ஒரு விஷயம் சார். இது ஒரு டிராகன் கலந்த அந்த ஏதாவது கலந்த ஒரு இது. நீங்க டிராகன் அது டிராகன் போட்டுட்டா பரவாயில்லை, பாம்பு போட்டு நாம அப்படி வெச்சுக்கலாம் சார். சரி, என்ன சொல்றீங்க? மூணு டிராகன் சேர்ந்து ஒரு ராட்சச வெற்றி கொடுத்திருக்கீங்க அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்றாங்களா? இந்த ராட்சச வெற்றிக்கு காரணம் 3 டிராகன்ஸ் யாரா நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்கும்போது மனசு கேட்குது, சந்தோஷமா இருக்கு. என்னையும் அதாவது நான் சொல்லணும் சார் வந்து ஏதாவது இப்ப பேசுவோம், அவர் பேசினாலும் ஹிட், அவர் பாடினாலும் ஹிட், பேசினா அவரோட ரியாக்ஷன் எல்லாரும் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்கள பத்தி பேசுவோம் அப்படி சார். கரெக்ட், தெரியும். அடுத்து சொல்லு. எஸ் என்ன நம்மள திட்டுறாரா மனசுக்குள்ள, இல்ல நிஜமா ஓகே சொல்றாரா, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. 3 டிராகன் நல்ல ஈன் பல்ல கட்டி சிரிச்சிட்டு இருந்தா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஏன்னா எங்க 3 பேரோட மூட் அப்பா இருக்கு. ஆமா, கொஞ்சம் சிரிப்பு கம்மியா இருக்குல இதுல. சந்தோஷமா தான் இருக்காங்க. விஜயாண்டி மட்டும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. மட்டும் பெருசா சிரிக்குதுப்பா. இந்த பாம்பு கொஞ்சம் பெருசா. எஸ் சார், அது நீங்க சொல்றீங்க. என்ன கேட்டா? ஓகே, நெக்ஸ்ட் மீ ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் பிளாக்பஸ்டர் மதகஜ ராஜா 2025 ஃபர்ஸ்ட் பிளாக்பஸ்டர் சுந்தர் சி சுப்ரீமசி. அது ஃபர்ஸ்ட் லைன் ஃபேக்ட் உண்மைதான். ஏன்னா போன வருஷம் வந்து கொஞ்சம் அன்பார்ச்சுனேட்லி சினிமா ஃபீல்ட் டல்லா இருந்துச்சு. அரண்மனை வந்து பிகம் ஹியூஜ் ஹிட். பட் அதுல பெரிய ஒரு பிளஸிங் இன் டிஸ்கைஸ் என்னன்னா அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்துறதுக்கு ஏகப்பட்ட படம் வந்துச்சு. ரைட் ஃப்ரம் கருடன், மகாராஜா, ரப்பர் பந்து, சோவான், நிறைய படங்கள் வந்துச்சு. ஸோ மேபி போன வருஷம் நான் ஆரம்பிச்சு வச்சு நிறைய ஹிட் வந்த மாதிரி இந்த வருஷம் தமிழ் சினிமாவில் நாங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். நிறைய ஹிட் வரும். தமிழ் சினிமா ஓஹோன்னு ஆசைப்படுறேன். 2026 டைட்டில் பாக்குறேன். என்ன டைட்டில் வரப்போகுது? துப்பைவாளன் போட்டுங்க விஷால். போடலாமா? 24 வந்து அரண்மனை, மதகஜ 25, துப்பைவாளன் வந்து 26. சுந்தர் சாரோட தான் சூப்பரா இருக்கு. ஆமா, மதகஜ ராஜா 2. ஓ அதுலயே இருக்கீங்க. அதுலயே இருக்கு. வாவ், ஓகே ஃபைன். Dear lover is on after 12 years. Me and my boys at theater. அஞ்சலி, நீங்களும் இதுக்கு பதில் சொல்லலாம். பட் அந்த பாட்டுக்கு குரலுக்கு சொந்தக்காரரான விஷால பத்தி பேசினா நல்லா இருக்கும் நான் நினைச்சேன். அவர் பேசணும். பட் அது நீங்களும் ஏதாவது என்ன என்ன சொல்றது, ஒரு பிளாக்பஸ்டர் வைரலான ஒரு சாங்க்கு வந்து நீங்க இருந்திருக்கீங்களோ ஒரு பாட்டு. சோ why don't you say so? ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த சாங்கான அந்த ரியாக்ஷன் கிரவுட்ல இருந்து அல்டிமேட். அது இதுக்கு முன்னாடி விஷுவல்ஸ்லயும் அது பார்த்தேன். அதனால நான் அந்த இன்ஸ்டன்ட் அந்த பிளேஸ்ல நான் இருந்தேன். அதனால என்னால வந்து அதை சொல்ல முடியல, பட் என்னால ஃபீல் பண்ண முடியுது ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்றாங்க. அண்ட் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சாங்காக நிறைய ஒரு செக்டர் ஆடியன்ஸ் வந்து படத்துக்கு போறாங்க அப்படின்னு. கரெக்ட் தான், உண்மைதான். ஆனா இங்க நான் ஒரு உண்மையை சொல்லணும். நானு விஷால்லாம் உண்மையாவே வந்து இந்த படத்தோட பிரீமியர் ஷோ ஆடியன்ஸ் பார்க்கும்போது கூட உட்காந்து பார்த்தோம். 12 வருஷம் ஆச்சு. சோ நாங்க அந்த ரியாக்ஷன் தான் பார்த்தோம். அதான் விஷாலோட ஆளாமல் அறிஞ்சதான் உட்காந்து பார்த்தோம். உங்க மைண்ட் வாய்ஸ்ல இருக்குது விஷால் அவர்கள், உங்க மைண்ட் வாய்ஸ்ல இருக்குது. இல்ல, இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த பேக்கிங் ஸ்டோரி. இந்த 2 ஜாமான்கள் வந்து உள்ள உட்காந்து டிஸ்கஷன், கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு,
இது வந்து ஒரு கோக்கியான ஒரு லிரிக்ஸ் வேணும், பாவிஜய் எழுதியிருக்காரு. ஒரு பாடகர் வேணும். பாடகர் வந்து ரெகுலர் பாடகராக இருக்கக்கூடாது. அந்த ஆள் ஃபர்ஸ்ட் டைமா பாடி இருக்கணும், அதுக்கப்புறம் இனிமேல் பாடவே கூடாது. அந்த மாதிரி ஒரு பாடகர் இருக்கணும்னு எனக்கு தெரியாது இந்த மேட்ரு. நான் அப்பதான் டோர் ரொம்ப உற்சாகமா டோர் ஓப்பன் பண்ணி என்ன பாட்டு கிளைமேக்ஸ் பாட்டு இவன் தான் சிங்கர், சரி மெரிட்ல நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு தோல் தட்டிட்டு சரி ஓகே பாடிடலாம் அப்படின்ட்டு என் குருநாதர் இசை குருநாதர் விஜய் ஆண்டனிக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அவர் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காரு லைஃப்ல. இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வந்து அவர் எடுத்து கைமாற ஒண்ணு பண்ண போதுப்பா. நீங்க வெளியே யாருக்கு வேணா 30 லட்சம் சார்ஜ் பண்ணுங்க ஒரு பாட்டுக்கு. எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கம்மி பண்ணி கண்டிப்பா ராயல்டி அவனி பிக்சர்ஸ்க்கு 20,000 rupees கன்செஷன், எனக்கு 10,000 rupees ராயல்டி கண்டிப்பா 2 பேருக்கு ராயல்டி. ஆனா கனவுலையும் நானும் விஜய் ஆண்டனி நினைக்கல நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் விஷால் மைக்க பிடிச்சி பாடாததுக்கு முன்னாடியே அந்த குரலை கேட்க கைத்தட்ட போறாங்க. அந்த காட்சியை நம்ம பார்ப்போம். இங்க கனவுல கூட நாங்க நினைச்சு பார்க்கல. இல்லங்க YMCAல நான் கிரிக்கெட் ஆடினேன். நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸ்டாலின் அங்கிளோட கிரிக்கெட் ஆடி இருக்கேன். இளையராஜா சார் 75 ஷோ நடத்தி இருக்கேன். அந்த YMCA இடத்துல வந்து ராஜா என் நண்பன், என்னோட கிளாஸ்மேட், என்னோட நெருங்கிய நண்பன் ஒரு 2 லைன் வந்து பாடு விஷால் அப்படின்னு சொன்னது சத்தியமா கடவுளா வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. என்னதான் எனக்கு தெரிஞ்சு வள்ளுவர் கோட்டத்துல கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லாரும் வந்து நாளை கழிச்சு வந்து தர்ணா பண்ண போறாங்க. அந்த மாதிரி இருக்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் God gives you a lot of experiences as you have to enhance, you have to capitalize on every experience. வெறும் ஆக்டிங் இல்ல வேணா சிங்கிங் எது வந்தாலும் பண்ணணும். அது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பண்ணணும்னு என்னோட ஆசை. ஸோ எனக்கு இந்த சாங்குக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டர்ல எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இது ஏன் வந்து முதல்ல போடல, நாங்க ஃபுல் படம் பார்க்க வேண்டியதா இருக்கு 2வது வாட்டி அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் I don't know. I should thank Raja Vijayani and Sundar sir. உங்க வாய்ஸ் இல்லைன்னா இந்த மேட்சிங் நடந்திருக்காது. வழக்கமா நீ என் கான்செப்ட்ல வந்து கடைசி பாட்டு வந்து நாகமுக தான் போடுவோம், இல்ல மச்சக்கண்ணி அம்மா அந்த மாதிரி. இந்த தடவை வந்து ஆடியன்ஸ் லாஸ்ட் பாட்டு வந்து விஷாலோட பாட்டை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கடைசி பாட்டு வந்து விஷாலோட மை டியர்ல வரும். தமிழ்நாடு மக்களோட விதி. நான் வேணா இன்னும் ட்ரை பண்றேன். ஆக்சுவலா இந்த மை டியர்ல வந்து நம்ம கர்நாடிக்ல ட்ரை பண்ணோம் சார். ஆடியன்ஸ்க்காக இந்துஸ்தானி ட்ரை பண்றீங்களா? கசல் வெஸ்டர்ன் கூட பாடுறேன், என்ன வேணாலும் பாடுறேன், வெஸ்டர்ன்ல கூட பாடுறேன், போஜ்பூரியில கூட பாடுறேன். எனக்கு பிரச்சனையே கிடையாது. பாவம் கேட்கறவங்க தான் கல்லெடுத்து அடிக்காம இருந்தா சரி. போலீஸ் கிட்ட சொல்லி அந்த கல்லெல்லாம் பொறுக்கி வெளில தூக்கி போட சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா பெரிய ராப்பு போட்டுருக்காரு அந்த ராஜா. பேசுறீங்க நாளைக்கு பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. அந்த ஸ்டேஜே மேல போகுது. இல்ல என்னோட முதல் கான்சர்ட்ன்றது என் லைஃப்லயே நான் எதிர்பார்க்கல, சத்தியமா சொல்றேன். என் லைஃப்லயே நான் எதிர்பார்க்கல. இப்படி நீங்க உங்க முதல் கான்சர்ட் ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? இல்லப்பா, இந்த வரவேற்பு ஓவர் நைட் நான் இவ்வளவு ஃபேமஸ் எல்லாம் ஆகலப்பா ஆக்சுவலி. ஓகே சார். ஓகே, எனிவேஸ் थैंक यू சூப்பர். அண்ட் இந்த இதுல கான்சர்ட் வந்து தனி வைபா இருக்கும். ஏற்கனவே சென்னை அது விட்னஸ் பண்ணிருக்கு. ஒன் மோர் டைம் திஸ் இயர் அவங்க விட்னஸ் பண்ண போறாங்க. சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். நாளைக்கு நல்லபடியா நடக்கும். சூப்பரா பண்ணுங்க. சேயிங் தட் நெக்ஸ்ட் ஃபீல் பண்ண வைக்க போற எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் நன்றி. சார் அண்ட் மனோபாலா சார், சந்தானம் சார் பத்தி கூட பேசிட்டீங்க. பட் மனோபாலா சார் பத்தி நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா what do you want to recollect and say sir? இல்ல ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், ஒரு சாரி இது நடுவுல இன்டரப்ட் பண்றேன். இந்த படத்துல நடிச்ச 3 நடிகர்கள், சுந்தர் சி சாரோட குருநாதர் மணிவண்ணன் சார், அப்புறம் மனோபாலா சார், அப்புறம் சோனு சூதுக்கு பிஏ நடிச்ச சிட்டி பாபு இறந்துட்டாங்க. அவங்களுக்காக ஒரு நிமிஷம் மௌனம் சொல்லி பண்ணா நல்லா இருக்கும். இந்த நேரத்தில் இந்த ஸ்டேஜில் நின்று இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. முக்கியமாக மனோபாலா சார் வந்து மிகப்பெரிய ஒரு தூணா இருந்திருக்காரு இந்த படத்துல, மணிவண்ணன் சார் எல்லாரும். ஸோ ரொம்ப நன்றி, அது ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்க வந்து மௌனாஞ்சலி கொடுத்ததுக்கு. வில் கெட் பேக் டு தி ப்ரோகிராம். தேங்க்யூ. வர அந்த ஒரு 20 மினிட்ஸ் வந்து நான் ஸ்டாப் லாஃப்டர், நான் ஸ்டாப் கிளாப்ஸ் போயிட்டே இருக்கு. எனக்கு கேமரா பார்த்து பேசுங்க சார். இல்ல கேமரா இல்ல, எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு
பெரிய நடிகர் மனோபலா சார், விஷால் சார் சொன்ன மாதிரி மனோபலா சார் மட்டும் இல்ல, என் படங்களை வந்து அது ஹியூமர்ல பெரும் பங்கு வகித்த இன்னும் சில ஆர்டிஸ்ட்லாம் அந்த படத்துல இருந்தாங்க. நீங்க பாப்பீங்க, நெல்லை சிவா, செல்லத்துறை, அவங்களாம் வந்து எனக்கு அவ்வளோ அருமையான காமெடி எல்லாம் கூட பண்ணிக்கிறாங்க. நெல்லை சிவா வந்து நீங்க கிரியில பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அவர் வாய்ஸே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய காமெடி ஒர்க் வச்சு, எப்ப அக்காவுக்கு தான் பேக்கரி வாங்கினி அவன் சொல்லுப்பா அப்படின்லாம் வாய்ஸ் அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு செல்லத்துறை. அது போல ஏகப்பட்ட படம் என்னோட படங்கள் நடிச்சிருக்காரு. சாரி, நெல்லை சிவா. அதே மாதிரி செல்லத்துறை தலைநகர படத்துல சொல்லுவாரு, நீ சென்னைக்கு போய் தெரு தெருவா சுத்துற காலம் வரலாம் என்ன வரும். அந்த மாதிரி ஒரு மாபெரும் அற்புதமான நடிகர்கள். அவங்களாம் வந்து ஒரு பெரிய லைம் லைட்டுக்கு வராமே வந்து அவங்க மட்டும் பிரிச்சது வந்து ஒரு வருத்தமான விஷயம். அதே மாதிரி மனோபலா சார் இந்த 12 வருஷத்துல எப்ப பார்த்தாலும் என்கிட்ட அவர் கேட்கிற கேள்வி, வேற எந்த படத்துல நடிச்சாலும் கூட என்கிட்ட அவர் கேட்கிற கேள்வி பாத்தீங்கன்னா, எப்படா மதகஜல வரும். ஏன்னா அவர் வந்து இந்த படம் வந்தா பெரிய நம்பிக்கையில் இருந்தாரு. அவர் வந்து ஒரு சோலோ காமெடினா டாப்புக்கு வந்து அவர் வருவாரு ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு, எப்பவும் கேட்டே இருப்பாரு. பட் துரதிருஷ்டவசமா தமிழ்நாடு மக்களே வந்து அவர் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அதை பார்த்து சந்தோஷப்பட அவர் இல்லை. அதான் ஒரு ஃபீலிங்கா இருக்கு. உண்மையாவே டைம் டிராவல் தான். மணிவண்ணன் சார் ஆகட்டும், மனோபலா சார் ஆகட்டும், சிட்டி பாபு, செல்லத்துறை, நெல்லை சிவா, இவங்களாம் திருப்பி பார்க்கும்போது ஒரு நாஸ்டாலஜிக் அந்த ஃபீலிங் தான் வருது. எங்க இருந்தாலும் அவங்களுக்கு என்னோட சல்யூட். Thank you. Next watching MGR just to see these three on the same frame. ana சும்மா சொல்ல நிஜமாவே உங்க அந்த உட்கார்ந்து 3 பேர் பேசுற டாபிக் இருக்கு பாத்தீங்களா, இவங்க 3 பேரோட ஒரிஜினல் கேரக்டர் இது. அவங்க 3 பேர் பேசிக்கிறது இப்படிதான் பேசிக்குவாங்க, நம்ம உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி படத்துல மட்டும் இல்லாம ரியல் லைஃப்லயும் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பெஷலி ஆர்யா சமீபத்துல வந்து ஆர்யா விஷால் கூட பண்ண சில விஷயங்களா வந்து ஒரு நண்பன் இருந்தா போதும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா வந்து ஆர்யா நிறைய பண்ணாரு. சோ இன்னைக்கு விஷால் தான் இல்ல, இது நாங்க 3 பேர் வந்து ஒரு படம் இன்னொரு படம் நடிச்சோம். அதுல இவங்க அவங்க பேருனா பரட்சி நடிகை ஷகிலா. நான் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரா வருவேன். வாசு என்ற வாசுதேவன் நினைக்கிறேன். ஐ திங்க் விஎஸ்ஓபி ராஜேஷ் படம். அதான் நான் சொல்றேன், நாங்க 3 பேர் சேர்ந்தோம்னா வந்து அவர் சொல்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வந்து நாங்க சொல்லுவோம் டைலாக் அவருக்கு, சார் நாங்க இப்படி பேசிக்கிறோம். நாங்க இவன் ஜாமி வந்து ஒரு 250 படத்துல கெஸ்ட் அப்பியரன்ஸா பண்ண படத்துல ஒரு படம் இந்த படம். இல்ல, அவன் வந்து யார் கூப்பிட்டாலும் வந்து நண்பன் வாடா ஒரு சீன் வந்து நடினா சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பி போயிடுவான், வந்து நடிச்சிடுவான், யோசிக்கவே மாட்டான். ஆக்சுவலா ஜெய்சங்கருக்கு அப்புறம் இல்ல மனோரமாக்கு அப்புறம் அதிகமா படங்கள் நடிக்க போற நடிகன் வந்து இவன் தான் நினைக்கிறேன், ஆர்யா. ஆக்சுவலா இந்த சீன் வந்து படிக்கல் சீன் ஹைதராபாத்ல ஷூட் பண்ணோம். பண்ணி முதல் நாள் திடீர்னு பிளான் பண்ணோம், இந்த மாதிரி கெஸ்டோட அவர் வந்தா நல்லா இருக்கும், ஹீரோ யாராச்சும் தான் நல்லா இருக்கணும்னு. இப்போ அவங்க ஆர்யா பழக்கம் இல்லை. அப்போ அவன் விஷால சொன்னாங்க, இந்த மாதிரி ஆர்யா இருந்தா நல்லா இருக்கும், எனக்கு பழக்கம் இல்லை, நீங்க ஒரு வார்த்தை பேசுங்க. அவன் யாருக்கு வருவான் சார், நீங்க கூப்பிட்டு வருவான். ஆனா அதே மாதிரி சச்ச ஒரு நான் சொன்னோன்னா இல்ல சார் நான் வரேன். என்னோட கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷன் இது வந்து. அது அவர் சொன்ன மாதிரி வந்து இவர் ஒரு பொக்கிஷன் மாதிரி, இது ஒரு பொக்கிஷன் மாதிரி. ஆர்யா வந்து it's a blessing to have something like that in life. நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க சார்? சுந்தர் சார் நீங்க ஓகே, thank you so much. Next ஆக்சுவலி வச்சிட்டு வேற என்ன இல்ல, இது நானே வந்து அப்செக்ட் பண்றேன். சுந்தர் சி at the age of 56 ஜாலியான டைப், எல்லாரையும் சிரிக்க வச்சிட்டு மனுஷன் இன்னும் அப்படியே இருக்காப்ல. இல்ல எல்லாமே அப்செட் பண்றேன். ஓகே, ஏஜ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா போட்டுருக்காங்க. இது 36 வந்து 56 ஆகிடுச்சு. லைன் மட்டும் எடுத்துட்டோம்னா he is actually the most good looking directors in one of them. 36 வந்து 56 ஆகிட்டீங்க. டாக்டர் கிட்ட போறதை விட சுந்தர்சியோட படம் இல்ல, இது மட்டும் எனக்கு பவர் இருந்துச்சுன்னா எடிட் பண்ணிடுவேன். பரவாயில்ல சார், உங்க பவர் யூஸ் பண்ணி நாங்க மிஸ்யூஸ் பண்றோம். நல்ல வேளை குஷி இல்லைங்க. சேம் அதேதான். இது வந்து ஏக மனதோட எல்லா ஆடியன்ஸும் சொல்றாங்க எல்லாரும். இதுல ஒருத்தர் இருக்காரு, இதுல பெரும் பங்கு பாத்தீங்கன்னா அங்க வெங்கட் இருக்காரு.
அந்த காமெடி கவுண்டர்ல வந்து பெரும்பாலும் வந்து அவரோட அது வார்த்தைகள் பெரிய பெரிய தூணா இருந்திருக்கு படத்துல, பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் சார். நெக்ஸ்ட் இன்னொன்னு இருக்கா? ஓகே, சந்தானம் சார் அண்ட் மனோபாலா சார் இவங்களோட காம்பினேஷன் வந்து அகைன் ஒரு அசுர வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுல எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த 5ல 3 வந்து என்னோடது காம்பினேஷன். அது வந்து ஆம்பளை, கலகலப்பு அண்ட் அஃப்கோர்ஸ் மதகஜராஜா. அது என்னன்னு தெரியல, ஒரு மனோபாலா பார்த்தாலே சந்தானத்துக்கும் வெங்கட்டுக்கும் குஷி ஆயிடுவாங்க. ஒரு படத்துல வந்து புகையில இருந்து ஒரு புகை பாம்பு அடிச்சிடும், ஆம்பளைல பாம்பு அடிச்சிடும், அது புகையில இருந்து வருவாரு. அதுக்கு ஒரு டைலாக் போட்டுப்பாரு, வழக்கமா பீடியில இருந்தா புகை வருது, புகையில இருந்து பீடி வருது. மனோபாலா சாரை பார்த்தாலே வந்து அவ்வளவு பஞ்சு. இன்னொரு சந்தானம் வந்து ஒரு எழுதி வச்சிருப்பாரு. சந்தானத்துக்கு ஒரு பழக்கம் இருக்கு. சந்தானம் வந்து அவரோட ஒர்க் பாத்தீங்கன்னா அசாத்தியமான உழைப்பாளி. ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் எழுதி வச்சிருப்பாரு. இந்த ஆர்டிஸ்ட் நடிக்கும் போது கவுண்டர் போறதுக்கு மனோபாலா சாருக்கு ஒரு தனி புக்கே வச்சிருக்காரு. மனோபாலா சார் கவுண்டர் இருக்குங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். என்னோட படம் அந்த லிஸ்ட்ல ஒரு 5ல 3ல இருக்கு. ஆமா, அஞ்சலியோட 2 இருக்கு. அஞ்சலி போட்டோ வரல, ஆனால் அஞ்சலி போட்டோ 2 இருக்கு. போட்டுக்கலாம் சார். சுந்தர் சி சுப்ரமசி இருந்து ஸ்டேஷன்ல இருந்திருந்தாப்லன்னா அதே மாதிரி சொல்லியிருப்பாப்ல நம்ம. இவர் வந்து ஐ திங்க் ஐ only introduced him in Timiru. When he came, we wanted one different face. So இவர் வர வச்சோம். விநாயக்ல விநாயக். He's got something. Everyone will have some kind of magic. அழகா இருக்கணும் அப்படியெல்லாம் இல்லை, அந்த டேலண்ட் வந்து காட்டுறது ஒரு விதம் இருக்குல்ல. வந்தாலே ஜெயிலர் படத்துல வந்து கலக்கிட்டாப்ல. Sundar C. Supremacy and his legacy will continue. Thank you. ஆனா என்ன இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன, தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம கேரளாலையும் பெரிய வெற்றி நடை போட்டுருக்கு படம். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு சேட்டன் தான் ரசிச்சுட்டு இருக்காங்க படத்தை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம். தேங்க்யூ.